வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள் பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் உச்சக்கட்ட போர் பதற்றம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து டெல்லியில் உள்துறை அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை. எல்லைக்குள் நுழைய முயன்ற பாகிஸ்தான் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது இந்தியா. பாதுகாப்பு கருதி ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், பதான்கோட் ஆகிய நிலையங்கள் மூடல். பாகிஸ்தான் ராணுவத்தால் இந்திய விமானப்படை வீரர் சிறைப்பிடிப்பு. எல்லையில் நிலவும் பதற்றம் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் ஆலோசனை. தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையை இந்தியா தொடரும். வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் சுஷ்மா ஸ்வராஜ் உறுதி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல். எல்லையில் போர் பதற்றம் நிலவி வருவதால் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உயர்மட்ட குழு அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. இந்த நிலையில் எல்லையில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் விமானத்தை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இதனால் போர் உருவாக்கும் சூழல் உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உயர்மட்ட குழு அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், உளவுத்துறை அதிகாரிகள், மத்திய உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அப்போது காஷ்மீர் எல்லையில் ரோந்து பணிகளை அதிகரிக்க பாதுகாப்பு படைக்கு ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார். எல்லைக்குள் நுழைய முயன்ற பாகிஸ்தான் போர் விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியதால் காஷ்மீர் மாநிலத்தில் தொடர் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ராஜவுரி மாவட்டம் நவ்சாரா பகுதிக்குள் பாகிஸ்தானில் F-16 ரக போர் விமானங்கள் ஊடுருவியது. இந்திய விமானங்கள் ஜெட் ஏவுகணைகளை மறித்ததால் பாகிஸ்தான் ஜெட் விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. மேலும் எல்லைக்குள் நுழைய முயன்ற பாகிஸ்தான் போர் விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. பாகிஸ்தானின் போர் விமானங்கள் நுழைய முயன்றதைத் தொடர்ந்து ஜம்மு, ஸ்ரீநகர், பதான்கோட் பகுதியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காஷ்மீரின் லே பகுதியிலும் விமானங்கள் பறக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துமீறி நுழையும் பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்த இந்திய ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் இருந்து பயணிகள் விமானம் இயக்கப்படவில்லை. பாதுகாப்பு கருதி ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், பதான்கோட் ஆகிய விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் காஷ்மீர் மாநிலத்தில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தால் இந்திய விமானப்படை வீரர் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே எல்லையில் நிலவும் பதற்றம் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஆலோசனை நடத்தி வருகிறார். காஷ்மீரில் ஊடுருவியுள்ள பயங்கரவாதிகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக இந்திய ராணுவம் கடும் பதிலடி கொடுத்து வருகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள் சென்று நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத இயக்கத்தின் மிகப்பெரிய முகாம் அழிக்கப்பட்டது. இதனையடுத்து பாகிஸ்தான் படைகள் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இந்திய ராணுவம் உஷார்படுத்தப்பட்டு பாகிஸ்தான் படைகளுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. விமானப்படை விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மிக் ரக போர் விமானம் விபத்திற்குள்ளானது. பத்காம் விமான நிலையத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தால் இந்திய விமானப்படை வீரர் சிறைப்பிடிக்கப்பட்டார். எல்லையில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றம் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். இதனிடையே பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத், லாகூர், பைசாலாபாத், சியால்கோட், முல்தான் ஆகிய 5 விமான நிலையங்கள் மூடப்பட்டன. இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதால் டெல்லி, மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் எல்லைக்குள் இருந்த பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியதில் 300 பயங்கரவாதிகளை ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டனர். இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்தியா மீது தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகளும் பாகிஸ்தான் ராணுவமும் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட 5 முக்கிய நகரங்களில்
நிலையில் அடுத்த 72 மணி நேரத்திற்கு உஷார் நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. வட இந்தியா மற்றும் மேற்கு இந்தியாவில் உள்ள அணுசக்தி நிலையங்கள், விமானப்படை தளங்கள், கடற்படை தளங்கள், ராணுவ முகாம்கள் உள்ளிட்டவற்றில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் எல்லையையொட்டிய பஞ்சாபின் 5 மாவட்டங்களில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர், எல்லை பாதுகாப்பு படையினர், போலீசார் ஆகியோர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஊடுருவல்களை தடுக்க முப்படைகளும் தீவிர கண்காணிப்பில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச எல்லையில் மீன்பிடிக்க சென்றுள்ள இந்திய மீனவர்களும் எல்லைக்குள் திரும்பி வரும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காஷ்மீரில் பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். புல்வாமா தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதில் பாலகோட், சாக்கோட், முசாபர்பாத் ஆகிய இடங்களில் இயங்கி வந்த முக்கிய தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. மேலும் எல்லையில் ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டம் மீமந்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்கள் இருவரும் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடந்து வருவதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச எல்லையில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் விடிய விடிய தாக்குதல் நடத்தினர். இதில் இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் காயமடைந்தனர். இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து 2 நாட்களாக அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சம்பா மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே உள்ள 14 இந்திய நிலைகளை குறிவைத்து நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்தனர். இதேபோல் நேற்றிரவு முதல் விடிய விடிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். எல்லையோர உள்ள கிராம மக்களின் வீடுகளுக்குள் புகுந்தும் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் இந்திய வீரர்கள் 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் படைகள் பலத்த சேதமடைந்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. எல்லையில் தொடர்ந்து சண்டை நடைபெறுவதால் காஷ்மீரில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத அமைப்புகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் உருவாக்கும் சூழல் நிலவி வருகிறது. இதனால் அமெரிக்கா இரு நாடுகளுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதனிடையே பாகிஸ்தான் எல்லைக்கு கோட்டுக்கு பகுதியில் இந்திய விமானப்படை பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது நடத்திய தாக்குதலை அடுத்து அங்கு பயங்கரவாத அமைப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாகிஸ்தானுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷியை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார். அப்போது தீவிரவாத அமைப்புகளை ஒடுக்க பாகிஸ்தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். ராணுவ நடவடிக்கைகளை தவிர்க்க பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். புல்வாமா தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் மீது உலக நாடுகளின் அழுத்தமும் நெருக்கடியும் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒழிக்க இந்தியாவுக்கு உரிமை உள்ளதென அசாதுதீன் ஓவைசி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதில் 300க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அசாதுதீன் ஓவைசி, பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளதை வரவேற்பதாகவும் இது சரியான நடவடிக்கை என்றும் ஓவைசி கூறினார். மேலும் அரசு சாராத அமைப்புகளின் நடவடிக்கைகளை அரசால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் மற்றொரு நாடு தன்னுடைய பாதுகாப்புக்காக வன்முறைகளை தடுத்து நிறுத்துவதற்கான உரிமை உள்ளதென்றும் ஓவைசி தெரிவித்தார். இந்தியா வல்லமை படைத்த நாடு என்பதை மத்தியில் ஆளும் பாஜக அரசு நிரூபித்துள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் வடக்குப்பாளையம் பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாட்டின் மரியாதையை காக்கும் வகையில் விமானப்படை வீரர்களின் செயல்கள் பாராட்டுதலுக்குரியது எனவும் குறிப்பிட்டார். தீவிரவாதிகளை பற்றி பார்த்திருப்பீங்க. மோடி அரசு ஒரு தைரியமாக நம்மளுடைய நாட்டினுடைய மரியாதையும் மானத்தை காக்கிற அளவுக்கு தைரியமாக சென்று அந்த தீவிரவாதிகளை எல்லாம் ஒழித்து கட்டியதை நம்முடைய ராணுவத்தின் பலத்தை காட்டுகிறது. இந்த ராணுவ வீரர் அந்த அளவுக்கு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இத்தகைய ஒரு செயலை செய்து எல்லோரும் பாராட்டுகிறார்கள். இந்திய மக்கள் முழுவதும் ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக, அதுவும் குறிப்பாக நம்முடைய ராணுவ
நம்மளுடைய வீரர்களுடைய வீரத்தை நாம் பாராட்டுகின்ற வகையில் நல்ல ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆகவே இந்தியா ஒரு வலிமையான நாடு என்பதை மோடியினுடைய அரசு இப்போது காண்பித்திருக்கிறது. தீவிரவாதிகள் என்ன தாக்கினாலும் அதை சந்திக்கிற திறனே இந்தியாவுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய ராணுவமும் மற்றவரும் வலிமையாக இருக்கின்றது என்று சந்தேகம் கிடையாது. உலக அரங்கம் எல்லாம் இதை புரிந்து கொண்டிருக்கின்ற பயங்கரவாதத்தை ஒழிப்பது உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் ஒன்றுபட்டு அந்த கருத்தை சரி அதுக்கு மோடி இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தொழில்நுட்ப கல்வி இயக்கத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பொறியியல் மாணவர் சேர்க்கை தலைவர் பதவியிலிருந்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா விலகியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா பொறியியல் மாணவர் சேர்க்கை தலைவராக பதவி வகித்து வந்தார். ஆனால் பொறியியல் கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்துவதில் நிர்வாக ரீதியாக சிக்கல் ஏற்பட்டது. இதனால் பொறியியல் மாணவர்கள் சேர்க்கைக்கான தலைவர் பதவியிலிருந்து சூரப்பா விலகியுள்ளார். உயர்கல்வித்துறை செயலருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சூரப்பா விலகியதாக கூறப்படுகிறது. சூரப்பாவின் பதவி விலகல் கடிதத்தை உயர்கல்வித்துறை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரப்பாவின் விலகலால் இனிமேல் பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்கம் நடத்த வாய்ப்புள்ளது. 22 ஆண்டுகளாக பொறியியல் மாணவர் சேர்க்கையை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் ஆலையை திறப்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறும் வேதாந்தா நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைக்கு எதிராக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் ஓரிரு நாளில் அதிமுக கூட்டணி முடிவு செய்யப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இழுபறிக்கான காரணம் என்ன? தொடர்ந்து இழுபறி இல்லை, தொடர்ந்து பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல முடிவு இன்னும் ஓரிரு தினங்கள் எட்டப்படும். தமிழர்கள் நலன் மற்றும் மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை மாநில கல்லூரியில் 2019ஆம் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தேர்தல் அறிக்கை தொடர்பாக ஓபிஎஸ், இபிஎஸ் பல்வேறு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் கூறினார். தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஜெயக்குமார் மூக்க அழகிரி எப்போதும் உண்மையை புரிந்து கொண்டு யதார்த்தமாக பேசுவதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர், துணை முதல்வர் சில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல அம்மா தலைவர், நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய அம்மா, அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு இருக்கு, அவங்களுடைய எண்ணங்கள். அதெல்லாம் தாங்கி நிச்சயமா தமிழர்களுடைய நலன், தமிழர் நலன், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாநிலத்துடைய உரிமைகள் பாதுகாக்கின்ற வகையில் இந்த 3 விஷயம் இது குறித்து தான் இருக்கும். பொதுவாக இந்த கூட்டணி குறித்த அந்த பேச்சுவார்த்தை என்பது நீங்க 12 காலமாக பார்க்கும்போது ஒவ்வொரு இரவிலையோ இல்லைன்னா ஒரு நாளோ முடிகிற விஷயம் இல்லை. அதனால பல கட்டங்கள் பேசுவாங்க. அதுக்கு ஒரு முடிவு எட்டுகின்ற ஒரு நிலை வரும். ஒரு அழகிரியை பொறுத்தவரை யதார்த்த நிலை தெரிந்தவர். அந்த யதார்த்த நிலை என்பது திமுக படுதோல்வி தழுவுன்றத நாங்க சொல்றதுக்கு அவரு சொல்றதுக்கும் கரெக்டா தான் இருக்கு. அதனால அவர் கண்டிப்பா அவர் சொன்னது நடக்கும். நில மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராபர்ட் வதேரா டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 9வது முறையாக ஆஜராக்கினார். உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா லண்டனில் சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலம் சொத்து வாங்கியதாகவும் ராஜஸ்தானில் நில மோசடி செய்ததாகவும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்குகள் தொடர்பாக டெல்லி மற்றும் ஜெய்ப்பூரில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராபர்ட் வதேரா 9வது முறையாக டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை இன்று ஆஜரானார். அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரி ராபர்ட் வதேரா தாக்கல் செய்த மனுவை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என சட்டசபை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் திமுகவுடன் கைகோர்த்துள்ளவர்கள் எதன் அடிப்படையில் கூட்டணி அமைத்துள்ளார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். தேமுதிகவுடன்
கூட்டணி பேசப்பட்டு வருகிறது. நிச்சயமாக தேமுதிக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வரும். அதுதான் முக்கியமான விஷயம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இதே வைகோ திமுகவை எதிர்த்து முள்ளிவாய்க்காலில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு காரணம் திமுக ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருந்த மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு தான் என்று வைகோவும் குற்றம் சாட்டினார்கள். 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே குற்றச்சாட்டை சொன்னது. இன்றைக்கு இவரெல்லாம் எந்த முகத்தை கொண்டு ஒருவரோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பணிவான கேள்வி. 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் தான் முடிவு செய்ய வேண்டும் என அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் கிரீன்வேஸ் சாலை இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று 7 பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் என சுப்பிரமணிய சுவாமி கூறிய கருத்து தொடர்பாக பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சி வி சண்முகம், 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அதிமுகவின் எண்ணம் என்றும், ஆனால் இறுதி முடிவு ஆளுநர் தான் எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். 7 பேர் விடுதலை 24ஆம் தேதி விடுவிக்கப்படும் சொல்லி சுப்பிரமணிய சுவாமி எம்பி சொல்லியிருந்தாங்க. அது அவர் கருத்து, நமக்கு எதுவும் தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் 7 பேர் விடுதலை சம்பந்தமாக மாண்புமிகு அம்மா அவர்களுடைய எண்ணம், லட்சியம் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதை ஏற்று மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவர்களே முடிவு செய்து அமைச்சரவர்கள் முடிவை ஆளுநருக்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆளுநர் விரைவில் அதில் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என்று அரசு நம்பிக்கை கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை இறுதி செய்வது தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் அவசர ஆலோசனை நடத்தினர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் திமுக அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளும், முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 தொகுதியும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் போட்டியிடுவோர் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டணியை இறுதி செய்யும் முனைப்பில் திமுக முழுமையாக இறங்கியுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் துரைமுருகன் தலைமையிலான தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் ஐ. பெரியசாமி, RS பாரதி, பொன்முடி, ஏவா வேலு, KN நேரு ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டணி தொடர்பாக மதிமுக, CBI, CPIM, VCK ஆகிய கட்சிகளை இறுதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என்றும், எந்த தொகுதியில் என்பது குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் மோடியை எதிர்ப்பவர்கள் மக்கள் மத்தியில் மரியாதை இழப்பார்கள் என்று கூறினார். தமிழகத்தில் பாஜக அமைத்துள்ள கூட்டணி வெற்றி பெறும் என அவர் தெரிவித்தார். பாஜக எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும், தாம் ஒரு தொகுதியில் போட்டியிடுவேன் என்றும் தமிழிசை கூறினார். பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றியை இந்த தேர்தலில் பெறும். அதனாலதான் எதிர்கூட்டணியை பற்றியும், புதிதாக பலர் கூட்டணி அமைக்க முயற்சி செய்வதை பற்றியும் நாங்கள் கவலைப்படவில்லை. இதற்கு முன்னால் கூட்டணியாக இருந்தும் திமுக, காங்கிரஸ் தமிழகத்திற்கு எதுவும் செய்யாத சூழ்நிலை, இலங்கை தமிழர்களை கூட பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இவற்றையெல்லாம் வலிமையாக எடுத்து வைப்போம். இன்னைக்கு முற்றிலுமாக சாதனை அடிப்படையிலும் சரி, கூட்டணி அடிப்படையிலும் சரி, எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை ஆணித்தரமாக நாங்கள் நம்புகிறோம். மக்களும் அதற்கு ஆதரவு தருவார்கள். முகிலன் உயிருக்கு ஆபத்து நேர்ந்திருக்குமோ என அச்சம் ஏற்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மார்ச் 1ஆம் தேதி மட்டுமின்றி 6ஆம் தேதியும் சென்னை வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவேன் என்றும் கூறினார். காவல்துறையை குற்றம் சாட்டியதன் ஆதாரங்களோடு இன்னும் பல ஆதாரங்களுக்கு சொன்னதுனால அவருடைய உயிருக்கு ஆபத்து நேர்ந்திருக்கலாமோங்கிற ஒரு அச்சமாக இருக்கிறது. அவர் பல வருடக்கணக்கிலே சிறையில் அடிபட்டவர். அவர் கட்சி பிரச்சாரத்துக்கு மட்டும் வர்றாருன்னா அது ஜனநாயக உரிமை, நான் எதிர்ப்பு காட்ட மாட்டேன். தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதனால் இதற்கு காரணமான பிரதமருக்கு அறப்போராட்ட வழியில் கருப்பு கொடி காட்டுகிற அறிவிப்பில் நான் உறுதியாக இருக்கிறேன். 1ஆம் தேதி என்னுடைய தலைமையில் குமரி மாவட்டத்தில் மறுமலர்ச்சி திமுக கருப்பு கொடி போராட்டம் நடைபெறும்.
பாமக வைத்திருக்கும் கூட்டணி மானங்கெட்ட கூட்டணி என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். கடலூரில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், திராவிட கட்சிகளுடன் 101% கூட்டணி இல்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியதை மக்கள் மறக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு அன்புமணி ராமதாசும் அவரது தந்தையார் சமூக நீதி போராளி டாக்டர் ராமதாசும் அமைத்திருக்கின்ற கூட்டணி அவர்களது வார்த்தையிலேயே மானங்கெட்ட கூட்டணி என்று அவர்கள் ஒத்துக்கொள்கிறார். அதிமுகவுடன் திமுகவுடன் கூட்டணியே கிடையாது. 101% எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது என்பது அவர் தாயை எல்லாம் சம்பந்தப்படுத்தி வாய்க்கூசுகின்ற அளவுக்கு உதாரணத்தை சொல்லி பேசியவர். தெலுங்கானாவில் திருமண விழாவில் கோழிக்கறி பரிமாறியதால் மணமகன் மணமகள் வீட்டார் உறவினர்கள் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தெலுங்கானா மாநிலம் பத்ராத்ரி கொத்தகூடம் மாவட்டத்தில் உப்புசாகா என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் நேற்று பிரவீன் அஜ்மீரா தம்பதியினருக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு அனைவருக்கும் சிக்கன் கறி விருந்து வைக்கப்பட்டிருந்தது. கோழிக்கறி விருந்து வைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மணமகள் வீட்டார் ஆட்டுக்கறி கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. உணவு பரிமாறுவதற்காக போடப்பட்டிருந்த பந்தலின் கட்டைகளை பிடுங்கியும் நாற்காலிகளை ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த மோதலில் 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் 2 தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை அழிப்பதுதான் புல்வாமா தாக்குதலுக்கு உண்மையான பழிவாங்கலாக இருக்க முடியும் என சிவசேனா கட்சி மூத்த தலைவர் சஞ்சய் ரவுத் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படையினர் நேற்று திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் 300 தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் தாக்குதல் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாகிஸ்தானில் இருந்த தீவிரவாத முகாம்களை தாக்கிய இந்திய வீரர்களை பாராட்டினார். மேலும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை அழித்தால்தான் புல்வாமா தாக்குதலுக்கு உண்மையான பழிவாங்கலாக இருக்க முடியும் என சஞ்சய் ரவுத் தெரிவித்தார். டெல்லி அருகே இன்று அதிகாலை 4 அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. டெல்லி கரோல்பாக் அருகே உள்ள தேவ்நகர் பகுதியில் ஏராளமான வணிக நிறுவனத்தில் கட்டிடங்கள் உள்ளன. இந்நிலையில் இன்று அதிகாலை அங்குள்ள 4 அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கட்டிடங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்தில் கட்டிடத்திற்குள் யாராவது சிக்கிக் கொண்டார்களா என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.